வணக்கங்களே. இந்த வாரத்தோட எவிக்ஷன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமா கேட்டுப்பட்டு இருக்கு. சரி, இந்த வாரத்தோட எவிக்ஷன் யாரு அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு. ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இந்த வாரத்தோட எவிக்ஷன் பத்தி பேசுறது முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி ஆகணும். இந்த வாரத்துல நேத்து வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளாடிட்டு இருந்தது. நேத்து காலைல வரைக்கும் தள்ளாடிட்டு இருந்த ஓட் லிஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க ஆனந்தி, ரயானு, தர்சிகா, சாச்சனா இந்த 4 பேர் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்காம இருந்திருந்தா 5வது ஆளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார். சரிங்களா? இந்த 5 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தத்தளிச்சுட்டு இருந்தது. கடைசியில தத்தளிச்சுட்டு கிடந்தது இந்த 5 பேர் தான். பட் ஆனா எவிக்ஷன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 5 பேருமே இல்லாம ஒரு ஆளை வந்து எவிக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது ஃபேரா அன்பேராங்கிறதே எனக்கு பெரிய கொஸ்டினா இருக்கு. இல்ல இவங்க வந்து அபிஷியல் ஓட்டிங்ல அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஆனா வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப அன்அபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து அபிஷியல் ஓட்டிங்கோட கனெக்டர்ல தான் வரும். சரிங்களா? எப்படி சொல்றேன் அப்படின்னா அபிஷியல் ஓட்டிங்கும் அன்அபிஷியல் ஓட்டிங்கும் மோஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் ஒரு மாறி வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சோ அதே மாதிரிதான் இப்போ வந்து நடக்குது. பட் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கிறது வர்ஷினி வெங்கட் வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர். அந்த 4 பேருக்கு மேல இருந்த ஒரு ஆள் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா மக்கள் போடுற ஓட்டுல தான் இவங்க எவிக்ஷன் பண்றாங்களா, இல்ல இவங்களா யார் வேணும் யார் வேணா, யார் கண்டென்ட் கொடுக்குறா யார் கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிறத வச்சு எவிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சோ உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது ஆன்சர் இருக்கா? சரிங்களா? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணுதான். இந்த 4 பேர் தான் கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு மேல இருந்த வர்ஷினி வெங்கட் வெளியில போறாங்க அப்படின்னா இவங்களோட அதிகமா வெறுப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கு. வர்ஷினி வெங்கட் கூட இருக்கட்டும், சாச்சனா வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வர்ஷினி வெங்கட்ட போய் வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்கலங்கிற காரணத்தினால அனுப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன். அன்பேர் எவிக்ஷனா ஃபேர் எவிக்ஷனா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.